ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மை மேஜிக் ப்ரொஃபஸியோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம இன் அண்ட் டேப் ரெண்டு பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. இன் வந்து அமைதியாக உட்காந்துருக்கான். டேப் வந்து அவங்க வீட்டில் நடந்த மீட்டிங்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கான். இவன் போகிறதுக்கு ஓகே சொல்லிட்டான்ல, அதனால் எல்லாரும் வந்து கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டான் போலீஸ் சொல்கிறாரு, நீ போகிறது வந்து யாருக்கும் தெரிய தேவையில்ல, உன் ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரிய தேவையில்ல, கேட்டால் வந்து நான் அப்ராடில் போயிட்டு படிக்க போகிறேன், சிங்கப்பூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து ஐடியா குடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து டாப்போட அம்மா வந்து, "டாப் உனக்கு என்னடா ஆகுது? எங்களலாம் விட்டுட்டு போறியா?" அப்படின்ற மாரி வந்து சோகத்தில வந்து அவன கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னியும் கூப்பிட்டு, "நல்லா பார்த்துக்கோடா, என் பையன உன்ன நம்பி தான் அனுப்பி வைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம இன்னும் "ஓகே மேம், நான் வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும், "உன்னையும் நல்லா பார்த்துக்கோ. உனக்கு ஏதாவதுனா நம்ம டேப்ப கேளு. அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். உனக்காக அவன் வந்து இருப்பான்." அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. டேப்போட பிரதர் வந்துட்டு, "என் அண்ணன வந்து ஒழுங்கா பார்த்துக்கோ" அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அங்கேயே ஃப்ளாஷ்பேக்கும் முடியுது. நம்ம இயர்ஃபோன்ஸில் வந்து பாட்டு கேட்டுட்ருக்கானா, டேப் ஒன்று எங்க கழட்டிடுறான். "என்னடா எதுக்கு கழட்டுன?" அப்படின்னு இவன் கேட்க, "நீ மட்டும் பாட்டு கேட்குறியே, நானும் இருக்கேன்ல, எனக்கு போர் அடிக்காதா?" அப்படின்னு சொல்கிறான். நம்ம இன்னும் வந்து காரில் வந்து மியூசிக் ஆன் பண்ணுறான். திடீர்னு பார்த்தா டேப் காரை நிறுத்திட்டான். "ஏன்டா எதுக்கு காரை நிறுத்தின?" அப்படின்னு கேட்க, "சாரி சாரி, இந்த கார் நான் இது வரைக்கும் ஓட்டுனதில்ல, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கார் ஒரு இடத்துல வந்து நிற்கிது. நம்ம டேப் இறங்குறான். இறங்கி, "எங்கடா போற? ஏன் நிறுத்துன?" அப்படின்ற மாரி கேட்குறான். "இதோ கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரேன்டா" அப்படின்னு நம்ம டாப் சொல்ல, "நீ வெக்கேஷனுக்குலாம் ஒன்றும் வரல, ஒழிஞ்சிக்கிறதுக்காக தான் வந்த. என்ன ஜாலியா சுத்திட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறான் நம்ம இன். உடனே டாப் வந்து, "டேய் இருடா, 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். மார்க்கெட்டுக்கு தானே போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். "நீ வரேன்னா வா, கார் ஆஃப் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம டாப்பை ஃபாலோ பண்ணி இன்னும் பின்னாடியே வந்து வரான். அப்ப நம்ம இன்னுக்கு டாப்போட தங்கச்சி சொன்னதுலாம் ஞாபகம் வருது. அவ என்ன சொல்லியிருக்கான்னா, "நீ டாப்ப என்ன வேணாலும் பண்ண விடு. ஆனா அவன ஷாப்பிங்க்கு மட்டும் கூட்டிட்டு போயிடாத. அவனுக்கு ஷாப்பிங்னா பைத்தியமே புடிச்சிடும். எப்ப பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணிட்டுருப்பான். காச நல்லா செலவு பண்ணுவான். நீ அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவன ஷாப்பிங் மட்டும் போக விட்றாத" அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. இவன் அத நெனச்சு பார்த்துட்டு அவன் பின்னாடியே போறான். ஃபர்ஸ்ட்டு போய் ஒரு இடத்துல வந்து சோயா மில்க் வாங்குறான். நம்ம இன் வந்து நின்னத பார்த்து, "உனக்கு வேணுமாடா?" அப்படின்னு கேட்க, "எனக்கும் வேணும்" அப்படின்ட்டு அவன் வந்து அங்க கடையில ஆர்டர் பண்றான். அப்புறம் நம்ம டாப் வந்து, "அதையும் 2ஆ குடுத்துருங்க. சுகர் போடாதீங்க" அப்படின்னு சொல்ல, நம்ம இன் சொல்றான், "எனக்கு சுகர் இல்லாம தான் வேணாம்" அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு டாப் வந்து, "ஒண்ணுல சுகர் கம்மியா போடுங்க, இன்னொன்னுல வந்து சுகர் இல்லாம குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயே வந்து பே பண்ணிட்டு வாங்கிட்டும் போறாங்க. அடுத்தது ஒரு ஃப்ரூட்ஸ் கடை மாரி இருக்கு. அங்க போய் நிக்கிறாங்க. நம்ம டாப் பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு நிக்கிறாரு. அப்போ நம்ம இன்னும் அங்க வராரு. 2 பேர் ட்ரெஸ்ஸும் ஒரே மாரி இருக்கனால, அந்த கடையில இருக்க அக்கா பார்த்துட்டு, "என்ன நீங்க 2 பேர் கப்பிள்ஸா?" அப்படின்னு கேட்க, இவங்க "இல்ல, இல்ல" அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன் வந்து டாப்ப கூப்பிட்டு, "நான் தான் உன்ன அப்பயே ட்ரெஸ்ஸ மாத்த சொன்னேன்ல" அப்படின்ட்டு கேட்க, நம்ம டாப் சொல்றான், "நானே ஒரே ஒரு சூட்கேஸ் தான் வச்சிருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸும் நான் இப்போ போட்டா மத்த நேரத்துக்கு என்ன பண்ணுவ? நீ மாத்த வேண்டியது தானே!" அப்படின்ட்டு வந்து கேட்கா. அங்க பழமும் வாங்கிட்டாங்க. டேப் வந்து பே பண்ணிட்டான். உடனே ஹீன் கேட்குறான், "இப்பயாவது போலாமா? கிளம்பலாமா?" அப்படின்ட்டு. நம்ம டேப், "வெயிட் பண்ணு, இன்னும் ஒரு இடத்துக்கு போணும்" அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபார்மசி கூட்டிட்டு போறான். மருந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம இவன் கிட்ட கேட்குறான், "உன் வீட்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா?" அப்படின்ட்டு. இவன் வந்து, "எனக்கு ஏதோ வாங்குன மாரி ஞாபகம் இல்ல. இருக்காது தான் நெனைக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ உன் வீட்ல இல்ல தானன்ட்டு இவனும் வந்து வாங்கிட்டுருக்கான். அப்போ நம்ம இவன் கேட்குறான், "என்ன நீ வீட்டுக்கு ஒளியறதுக்கு வரியா? இல்ல அங்க வந்து மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ண போறியா? இவ்ளோ வாங்கிட்டுருக்க. எதுக்கு இவ்ளோ வாங்கிட்டுருக்க? நம்ம 2 பேர் தானே இருக்க போறோம்" அப்படின்னு வந்து சொல்றான். நம்ம டேப் வந்து என்னென்ன வேணும் போய் பார்த்துட்டு இருக்கான். நம்ம இன் வந்து கேஷ் கவுண்டர் நின்னுட்டுருக்கான். அப்போ இந்த ஃபார்மசிக்கு ஒரு பையன் வரான். வந்து காண்டம் எடுக்குறான். அப்போ ஒண்ணும் தெரியாம கீழ விழுந்துருது. அவன் வந்து வாங்கிட்டு அவசர அவசரமா கிளம்பிடுறான். நம்ம ஏன் கீழ விழுந்தத எடுத்து மேல வைக்க சொல்ல நம்ம டேப் பார்த்துடுறான். 2 பேருக்கும் ஒரே ஆக்வர்டா ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம டேப்பும் வந்து அவன் வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்து பில் போடுறான். பில் போடுறவர் அவன் தூக்கி வச்சத பார்த்துட்டு, "இன்னும் பில் போடணுமா?" அப்படின்னு கேட்க, இவங்க 2 பேரும், "இல்ல, இல்ல அதெல்லாம் வேணாம்" அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. பில்லும் வந்து போட்டுடுறாங்க. அவரும் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு ப்ரைஸ் சொல்றாரு. நம்ம டேப் வந்து பர்ஸ எடுத்து காசு கொடுக்கறதுக்குள்ள நம்ம இன் வந்து ஸ்கேன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து போறாங்க.
இப்போ கார்ல காமிக்கிறாங்க. ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க போல. வந்து தூங்கிட்டுருக்கான். வந்து நம்ம டாப் பார்க்குறான். அப்போ அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு சொன்ன ஞாபகம் வருது. அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்கானா, போலீஸ் இருந்தான்ல, அவன் என்ன சொல்லியிருக்கானா, "கடைசியா நான் உனக்கு ஒரு வார்னிங் தரேன். நம்ம மட்டும் லவ் பண்ணிறாத." அப்படின்ட்டு சொல்ல, நம்ம டாப் "நானா? நான் ஏன் போயிட்டு அவன லவ் பண்ண போறேன்?" அப்படின்ற மாரி கேட்க, "பொய் சொல்லாதடா! எனக்கு தெரியும். அவன் உன்னோட டைப் தான். உனக்கு புடிச்ச மாரியே தான் அவன் இருக்கான்ட்டு எனக்கும் தெரியும். நடிக்காத" அப்படின்ட்டு. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்போ பார்த்தா ஒரு மலைப்பகுதி காமிக்கிறாங்க. இவங்களும் வந்துட்டாங்க போல. நம்ம டாப் கார்லேருந்து இறங்குறான். இறங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு, இவ்ளோ சூப்பரா இருக்கு. கொஞ்சம் ஃபோன் தாயேன் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, நம்ம சொல்றான், "உனக்கெல்லாம் என்னால ஃபோன் தர முடியாது. உன் தங்கச்சி உனக்கு ஃபோன் தராத." அப்படின்னு சொன்னான்ட்டு ஒரு கேமரா எடுத்து தரான். அவனும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நம்ம பார்த்து, "ஏன்டா இவ்ளோ அழகா இருக்கு. வந்து ரசிக்கிறியா?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம சொல்றான், "எனக்கு சன்செட்லாம் புடிக்காது." அப்படின்னு சொல்லிட்டு, "கார்லேருந்து எல்லாத்தையும் நீ எடுத்துடு. என் கை எனக்கு வலிக்குது." அப்படின்ட்டு அவன் சொல்ல, "என்ன இப்ப மட்டும் உனக்கு கை வலிக்குதோ?" அப்படின்னு நம்ம டேப் கேட்குறான். அதுக்கப்புறம் அவனும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, திங்ஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. நம்ம டேப் சுத்தி சுத்தி பார்த்துட்டு, "வாவ்! இந்த வீடு சூப்பரா இருக்கு. அதே மாரி கிளீனாவும் இருக்கு. யாராவது இங்க இருக்காங்களா?" அப்படின்னு கேட்க, நம்ம சொல்றான், "யாரும் இல்ல. நான் இங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சாவி குடுத்துருவேன். அவங்க கிளீன் பண்ணி வச்சுப்பாங்க." அப்படின்ட்டு சொன்னோனே, நம்ம டேப் கேட்குறான், "அவங்க உன் வீட்லருந்து ஏதாவது எடுத்துட்டா என்ன பண்ணுவ?" அப்படின்ட்டு. நம்ம சொல்றான், "இங்க இருக்கவங்கலாம் நல்லவங்க. நீ வேற எதையும் நம்பாத. எப்பவுமே எதையும் நம்பாம விட்டுரு." அப்படின்ட்டு அவன் சொல்ல, நம்ம டேப் கேட்குறான், "சரி நான் என் திங்ஸ் எல்லாம் எங்க வைக்க?" அப்படின்ட்டு. போயிட்டு ஒரு ரூம் காமிச்சு, "இங்க வச்சுக்கோ. இது உன் வீடா நெனச்சுக்கோ. ஆனா எதையுமே தொடக்கூடாது. அதே மாரி என்கிட்ட நீ பேசவே கூடாது. தேவைனா மட்டும் தான் பேசணும். இல்லாட்டி பேச நம்ம 2 பேருக்கும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "ஓகேவா?" அப்படின்னு கேட்குறான். நம்ம டேப்போ கதவு சாத்திட்டு, "ஓகே." அப்படின்ட்டு சொல்றான். சும்மா இல்லாம சைடுல இருக்கிறத நோண்டுனா பார்த்தா அது கீழ வந்துருச்சு. அதுக்கப்புறம் எடுத்து மாட்டிட்டு ரூம் எல்லாம் சுத்தி சுத்தி பார்க்குறான். அங்க பார்த்தா ஒரு கிட்டார் இருக்கு. அத வாசிச்சுடுறான். அதுலருந்து சவுண்ட் வந்துடுது. ஐயோ! வந்துட போறானா? அப்படின்ட்டு பயப்படுறான். வரல. அதுக்கப்புறம் நம்ம டேப் ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டுருக்கான். நம்ம காமிக்கிறாங்க. ஃபர்னிச்சர் ஹவுஸ்லாம் மூடி வச்சிருக்காங்க. அதில இருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அம்மா ஃபோட்டோவ போய் பார்த்துட்டு, கொஞ்சம் சோகமா ஆயிடுறான். "நான் திரும்பி வந்துட்டேன்ப்பா." அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே அழுகையும் வந்துடுது. அழுதுட்டுருக்கான். நம்ம இன்னும் நினச்சா பாவமா இருக்கு. எல்லா எபிசோட்லயும் அவன் அழுதுட்டுருக்கான். அப்படியே நைட் ஆகுது. நம்ம ராமன் சமைச்சிட்டுருக்கான். அப்போ நம்ம டேப் "நான் ஹெல்ப் பண்றேன்." அப்படின்ட்டு அவனும் சமைக்கிறான். சமைச்சு பிளேட்ல எடுத்து வச்சுடுறாங்க. அப்போ நம்ம கேட்குறான், "இங்க நீ சமைக்கிறதுக்கு வந்தியா? இல்ல சாப்பிட்றதுக்கு வந்தியா?" அப்படின்ட்டு. நம்ம டேப் உடனே சொல்றான், "உன் கைய பாரு. இந்த கைய வச்சுட்டு நீ சமைச்சா நாளைக்கு தான் ஆகும். அதுவரைக்கும்லாம் என்னால பசியில இருக்க முடியாது." அப்படின்ட்டு சொன்னோனே சொல்றான், உன் வாய் ரொம்ப சூப்பரா பேசுதுல்ல. அதனால இந்த வாய்க்கு சோறு கிடையாது." அப்படின்ட்டு அவனும் எடுத்துட்டு போயிடுறான். எடுத்துட்டு போயிட்டு டேபிள்ல வைக்கிறான். நம்ம டேப் கேட்குறான், "வெஜிடபிள்ஸ் எதுவும் நீ வச்சிரலையா?" அப்படின்ட்டு. இருக்கே." அப்படின்ட்டு அவன் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறான். "என்னது இதான் உனக்கு வெஜிடபிள்ஸா?" அப்படின்னு நம்ம டேப் பார்க்குறான். "ஆமா, இதான் வெஜிடபிள்ஸ்." அப்படின்ட்டு நம்ம சொல்றான். நம்ம டேப்புக்கு ஒண்ணும் புரியாம தல பிச்சுக்குது. "சரி, நாளைலருந்து நானே சாப்பாடு செஞ்சு தரேன்." அப்படின்ட்டு சொல்றான். நம்ம கேட்குறான், "அது சாப்பிடுற மாரி இருக்குமா?" அப்படின்ட்டு. அவன்லாம் சாப்பிடுற மாரி தான் இருக்கும். அப்படின்னு நம்ம டேப் பிளேட் எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுடுறான். நம்ம எனக்கு அப்படின்ட்டு அவனும் பிளேட் எடுத்து வச்சுக்கிறான். 2 பேரும் அப்படியே மாத்தி மாத்தி பிளேட் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆவாதுன்ட்டு 2 பேரும் எழுந்து நின்னு சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நம்ம டேப் சொல்றான், "நானே பாத்திரம்லாம் கழுவிடுறேன்." அப்படின்ட்டு. நம்ம சொல்றான், சூப்பர். எனக்கு ஆனா பாத்திரம் கழுவ பிடிக்காது. எனக்கு எந்த வேலையுமே செய்ய பிடிக்காது. ஸோ எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. அதுவும் இல்லாம என் கை வேற வலிக்குது." அப்படின்ட்டு அவன் சொல்றான். நம்ம டேப் கேட்குறான், "என்ன உன் கை? நேரம் பார்த்து வலிக்குது. சாப்பிட சொல்ல ஒண்ணும் வலிச்ச மாரி தெரியலையே." அப்படின்ட்டு அவன் சொல்ல, நம்ம சொல்றான், "நான் இந்த வீட்ல இருக்க எல்லா வேலையும் உன்ன தான் செய்ய வைக்க போறேன். உன்னால தான் என் கைக்கு அடிபட்டுச்சு. அதே மாரி இந்த வீட்டுக்கு நீ ரெண்ட் தர்றதா நெனச்சுட்டு எல்லா வேலையும் நீயே பாரு." அப்படின்ட்டு அவன் சொல்றான். நம்ம டாப்பும் ஓகே அப்படின்ட்டு சொல்லிடுறான். நம்ம "சரி நான் குளிக்க போறேன். நீ வேலைய முடி." அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறான். டாப் கூப்பிட்டு, "சாப்பிட்ட உடனே குளிக்காதடா." அப்படின்ட்டு சொல்ல, "நீ சொன்னா நான் ஏன்டா கேட்கணும்?" அப்படின்ட்டு போய் அவனும் குளிச்சுட்டு வரான். இப்போ பார்த்தா சோஃபால உட்காந்துட்டுருக்கான். லைட்டா வயிறு வலிக்குது போல.
அப்போ நம்ம டாப் வந்து பார்த்துட்டு, "சொன்னா கேட்கணும். சாப்பிட்ட உடனே குளிக்காதன்னு சொன்னா கேட்குறியா?" அப்ப நம்ம சொன்னான்ல ஃபர்ஸ்ட்டு. 2 பேருக்கு ஏன் இவ்ளோ வாங்குற? மெடிக்கல் ஷாப்ப ஓப்பன் பண்ண போற" அப்படின்ட்டு அத வந்து டேப் சொல்லி காமிச்சுட்டு, "இப்போ பாத்தியா நான் வாங்குனனால தான் உனக்கு இங்க மாத்திரை கிடைச்சது" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் இன்னோட முடி வந்து ஈரமா இருக்கு. அத பார்த்துட்டு, "இன்னும் உன் தலை ஈரமா இருக்கு. போய் காய வை" அப்படின்ட்டு சொல்ல, நம்ம சொல்றான், "என் அப்பா செத்து போயிட்டாருன்னு நெனச்சேன். பார்த்தா உன் உருவத்துல வந்து நிக்கிறாரு" அப்படின்ட்டு வந்து கிண்டல் பண்றான். அதுக்கப்புறம் அவனும் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். "எங்க போற?" அப்படின்னு டேப் கேட்க, "நான் போயிட்டு ஃபேன் போட்டு உட்காந்தேன்னா அதே காய்ஞ்சிடும்" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். உடனே நம்ம டேப் கேட்குறான், "என்ன சளி பிடிக்கலன்னு ரொம்ப ஆசையா இருக்கா?" அப்படின்ட்டு. நம்ம சொல்றான், "நான் ஹேர் ட்ரையர் எடுத்துட்டு வரலடா" அப்படின்ட்டு. "என் ரூம்ல இருக்கு. அத போய் யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்ட்டு வந்து இவன் சொல்றான். அவனும் வந்து போறான். அவன் போயிட்டு முடிய வந்து காய வச்சுட்ருக்கான். அப்போ பார்த்தா மேல செம்ம சவுண்டு. என்னாச்சுன்னு பார்த்தா பாத்ரூம் ஃபுல்லா தண்ணியா இருந்திருக்கு போல. நம்ம டேப் வந்து வழுக்கி விழுந்துட்டான். "ஏன்டா பாத்ரூம் இவ்ளோ ஈரமா இருக்கு?" அப்படின்ட்டு கேட்க, "பாத்ரூம்னா ஈரமா தான் இருக்கும். அது கூட தெரியாதா?" அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்றான். டேப்ப வந்து குளிக்க போயிடுறான். வந்து இந்த ரூம சுத்தி சுத்தி பார்க்குறான். அங்க பார்த்தா டேப் ஏதோ புக்க வந்து தொறந்து வச்சு படிச்சுட்டு இருந்தான் போல. அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா நம்ம டேப் வந்து வரான் ஷர்ட் இல்லாம. "ஏன்டா ஷர்ட் இல்லாம வர?" அப்படின்ட்டு கேட்க, "நீ தானே இத என் வீடா நெனச்சுக்கோன்னு சொன்ன" அப்படின்ட்டு இவன் சொல்றான். வந்து, "சரி ஓகே தானே. மழை மேல இருக்க வீட்ல வின்டர் சீசன்ல நீ ஷர்ட் போடாம சுத்து. உனக்கு என்ன ஆகுதுன்னு நானும் பார்க்குறேன்" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அவன் போறான். அப்போ சொல்ல நம்ம டேப் வந்து கைய வச்சு அவன வந்து புடிச்சிடுறான். நம்ம என்ன ஆச்சான்னு தெரியல. செம்மையா பயப்படுறான். ட்ரெஸ் எல்லாம் வந்து டைட்டா வந்து பயத்துல புடிச்சுக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம டேப் கிஸ் பண்ற மாரி போயிட்டு, அவன் முடிய தொட்டு பார்த்துட்டு, "இன்னும் ஈரமா இருக்கு. என்னத்த நீ முடிய காய வச்ச?" அப்படின்ட்டு வந்து சொல்றான். நம்ம வந்து, "சீக்கிரமா காய்ஞ்சிரும்" அப்படின்ட்டு சொல்ல, நம்ம டேப் சொல்றான், "ஓ! மவுண்டெயின்ல அதுவும் வின்டர் சீசன்ல உன் முடிய வந்து நீ ஈரமா விடு. என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்" அப்படின்ட்டு இவன் சொல்றான். வந்து பவ் காமிச்சுட்டு கிளம்பிடுறான். இப்போ நம்ம டேப் காமிக்கிறாங்க. அவனுக்கு வந்து குளிருது போல. அடுத்த நாள் காலைல காமிக்கிறாங்க. இன்னுக்கு சளி பிடிச்சிருச்சு. பெட்ல தூங்கிட்டு இருக்கான். நம்ம டேப் வந்து கஞ்சும், தண்ணியும் எடுத்துட்டு வரான். அவன பார்த்தோனே நம்ம வந்து பெட்ஷீட்ட தூக்கி போத்திக்கினா, "ஏதோ உனக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்ட்டு வந்து அவன் வரான். வந்து தட்டு வாங்க போறான். அப்ப பார்த்தா அவன் கையினால அவனால வாங்க முடியல. "சரி இரு நானே ஊட்டி விடுறேன்" அப்படின்ட்டு நம்ம டேப் வந்து ஊட்டி விடுறான். "இதுதான் நீ எல்லா நாள் மார்னிங்கும் சாப்பிடுவியா?" அப்படின்னு நம்ம கேட்க, "இல்ல, இல்ல. உனக்கு உடம்பு சரியில்லல, அதான் உனக்காக சமைச்சேன்" அப்படின்ட்டு வந்து சொல்லி ஊட்டிட்டு இருக்கான். "சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்லு, நான் வந்து உனக்கு மாத்தி விடுறேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். நம்ம வந்து, "வேணாம், வேணாம். எனக்கே மாத்திக்க தெரியும்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே நம்ம டேப் சிரிச்சுக்கிட்டே, "நான் வந்து உன் பேண்டேஜ மாத்தி விடுறேன்னு சொன்னேன். வேற என்ன நீ நெனச்ச?" அப்படின்ட்டு கேட்க, நம்ம கேட்குறான். "நீ வேற எந்த அர்த்தத்துலயும் சொல்லல. அதான் வந்து என்ன நம்ப சொல்றியா?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம டேப் வந்து "இல்ல" அப்படின்ட்டு வந்து சொல்றான். என்ன சொல்றான்னா, "இதுக்கப்புறம் நீ ஊட்ட தேவையில்ல. நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். "இப்பவும் கை வலிக்கலையா?" அப்படின்னு நம்ம டேப் கேட்குறான். "இல்ல, இல்ல. நானே சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்ட்டு இவனும் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கான். டேப் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். "என்ன நான் சாப்பிடுற வரைக்கும் பார்க்க போறியா?" அப்படின்ட்டு நம்ம கேட்குறான். அங்க சீன் கட் ஆகுது. இப்போ வந்து நம்ம டேப் பேண்டேஜ் வந்து மாட்டி விட்டுட்ருக்கான் இன்னுக்கு. அப்ப டேப்போட கண்ண பார்க்க, டேப்பும் வந்து கண்ண பார்த்துட்ருக்கான். கழட்டிட்டு நம்ம டேப் வந்து, "கை ஆட்டி பாரு வலிக்குதா?" அப்படின்ட்டு வந்து கேட்கான். இவனும் ஆட்டி பார்த்துட்டு, தெரியாம வந்து அவன் மாத்தி சொல்லிடுறான். என்னன்னு சொல்றான்னா, "ஆமா இன்னும் வந்து துடிக்குது" அப்படின்ட்டு. "ஐயய்யோ! நான் அப்படி சொல்ல வரல" அப்படின்ட்டு இவன் சொல்ல, டேப் வந்து சிரிச்சுக்கிட்டே, "ஓகே, ஓகே. நீ அப்படி சொல்றன்னா நான் உன்ன நம்புறேன்" அப்படின்ற மாரி சொல்றான். "டேய்! நான் அந்த மாரிலாம் சொல்லல. நான் வந்து என் கை வந்து இதுவாகுதுன்னு சொன்னேன். வேற எதுவும் நான் சொல்லல" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம டேப்பும் வந்து, "திருப்பி பேண்டேஜ் போட்டுக்கிறியா?" "இல்ல இரிட்டேட்டிங்கா இருக்கு" அப்படின்னு நம்ம சொல்றான். "என்ன பேண்டேஜ் போடுறது உனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கா?" அப்படின்னு கேட்க, "பேண்டேஜ் இல்ல. அத போடுற டாக்டர் இரிட்டேட்டிங்கா இருக்கு" அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம டேப் சிரிச்சுக்கிட்டே, "வாவ்! சூப்பர். இங்க இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கும் போல" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ வந்து அவனுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் போய் பார்த்துட்ருக்கான். வில்லேஜோட ஹெட்டோட வீட்டுக்கு போயிருக்கான். அங்க போயிட்டு ஒருத்தவங்கள கூப்பிடுறான். ஒரு ஆன்ட்டியும் வந்து வராங்க. வந்துட்டு "ஹேய் வந்துட்டியா?" அப்படின்ட்டு வந்து கட்டிலாம் பிடிக்கிறாங்க. எப்போ வந்தேன்னு கேட்டதுக்கு, இவன் வந்து நேத்து ராத்திரி வந்தேன் அப்படின்ட்டு இவன் வாங்கிட்டு வந்ததெல்லாம் குடுக்குறான். இன்னும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு, "மத்தவங்கலாம் எங்க?" அப்படின்னு கேட்குறான். அவங்க வந்து வெளில போயிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டியும் வந்து சொல்றாரு.
நீ வேணா அவங்க வர வரைக்கும் வேணா இங்கேயே இரேன்டா" அப்படின்ட்டு அந்த ஆன்டி சொல்ல, "இல்ல, இல்ல நான் வந்து அப்புறமா வரேன்" அப்படின்ட்டு இவனும் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஆன்டி சொல்றாங்க, "ஆ உங்க அப்பா, அம்மா நினைவு நாள் தானே, அத வந்து நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவுமே கவலைப்படாத" அப்படின்ட்டு சொல்ல, இன்னும் வந்து "சாரி உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு. ஆனா நீங்க தான் எனக்கு இத பண்ணி கொடுக்கணும்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அவங்களும் வந்து "டேய் இதெல்லாம் கஷ்டமா?" அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. "சரி நீ இப்ப தானே வந்த, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன்" அப்படின்ட்டு சொல்ல, "இல்ல, இல்ல நான் போயாகணும்" அப்படின்ட்டு அவன் சொல்றான். உடனே அவங்க கேட்குறாங்க, "என்ன நீ இன்னைக்கு வித்தியாசமா நடக்கிற? ஒரு வேளை உனக்காக யாரோ வெயிட் பண்றாங்களோ?" அப்படின்ட்டு. "இல்ல, இல்ல" அப்படின்ட்டு வந்து இவன் சொல்றான். அவங்களும் "சும்மா தான் நான் கிண்டல் பண்ணேன். அப்புறமா பார்க்குறேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. இவனும் அங்கேருந்து வந்து கிளம்புறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம டேப்ப காணோம். டேப் டேப் எங்க இருக்க? அப்படின்ட்டு சுத்தி சுத்தி தேடி பார்க்குறான். எங்கேயுமே காணோம். வீடியோ ரொம்ப நேரம் போகிற மாரி இருந்தது. ஸோ, அதனால் 2 வீடியோவா போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து இங்கே முடிச்சுக்கிறேன். இதோட ரிமைனிங் வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். அடுத்த பார்ட் சீக்கிரத்தில் வரும். அதுவரைக்கும் டாட்டா பாய்.